யுத்தம் முடிவடைந்த போதிலும் அதன் வடுக்கள் ஆறாத நிலையில் உள்ள மக்கள் இன்னமும் தமது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரிய விடயமே. கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சின்ன மகாமார் கிராமமே இது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைக்கு பின்னர் மீள்குடியேற்றப்பட்டு பல வருடங்கள் கடந்த போதிலும் வீடுகள் அற்ற நிலையில் இந்த கிராம மக்கள் கொட்டில்களில் வாழ்ந்து வருகின்றனர். சின்ன மகாமார் கிராம மக்கள் கூலி தொழில்களில் ஈடுபட்டே தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்கின்றனர். மழைக்காலங்களில் தமது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று தங்க வேண்டியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வீடு வாசலும் இல்லை. நான் 90 ஆண்டு அகதியாக போய் குழந்தை போய் நான் வந்தும் வீடு வாசல் இல்லாமல் இருக்கு. எனக்கு ஒரு சரி வீடு சாரமாக இல்லை. இப்போ நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மிச்சம் பாமர மக்கள். சரி நான் பிள்ளையும் வச்சுக்கிட்டு மிச்சம் வீடு வாசல் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். மழை தண்ணிக்குள்ள ஒளியிக்கிட்டு அகதியால் முன்னா 90 ஆண்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு வீடுங்களே வாசலுங்களே ஒரு மாடியில் கிடந்து நலஞ்சிட்டு கிடக்கும். இதுவரையும் நாங்கள் எங்களை தேடவும் ஒத்துறீங்களே வாக்கவும் ஒத்துறீங்களே வாராக்கிழமை ஒன்றும் தாராங்கிழங்களே ஒன்றும் செய்கிறாங்களே இது வரைக்கும் நாங்கள் இருந்தால் கழிஞ்சோட கசத்தி கிடக்கும். எங்களோட வீட்டு நிலைமையை பாருங்க, என்ன நிலைமையில இருக்கவங்க எல்லாரும் வந்து பதிவெடுத்து போகிறாங்க. எதுவும் செஞ்சு தரத்தில் இல்லை, யாரும் ஒன்றும் செஞ்சு தரத்தில் இல்லை, வந்து சைஞ்சி போகிறாங்க, வந்து எல்லாம் செய்கிறாங்க. நகர பகுதிகளில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீவிரம் காட்டும் அதிகாரிகள் கிராமப்புற மக்களின் நலனிலும் அக்கறை செலுத்துவது அவசியம் அல்லவா? இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தாலேயோ எங்களுக்கு யாராலேயோ எந்த இதுவும் எங்களுக்கு ஒரு ஆதரவும் கிடைக்கல. ஆனபடியா நாங்கள் இரவையில் படுத்துக்க இல்லாமல் இருந்துக்கிற இல்லாமல் ஒளிவிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி கடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன செய்யறேன், நான் நோய்காரி, கண் வழங்கு இல்லை, அப்படியா இருக்கேன். என் மகளை மத்திக்கிட்டு எனக்கு ஒன்றும் செய்யலாது. தமக்கான நிரந்தர வீடு நல்லாட்சியிலாவது கிட்டுமா என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் சின்ன மகாமார் கிராம மக்கள்.